ஹலோ எவ்ரிஒன், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, மின் இருமுனையின் அச்சுக்கோட்டில் மின் இருமுனையினால் உருவாகும் மின்புலம். ஸோ மின் இருமுனை நேர்மின் முனையும் எதிர்மின் முனையும் எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டு முனையுமே ஒரே அச்சுக்கோட்டில் பயணிக்குது. அந்த ரெண்டு முனையினால் ஏற்படுற மின்புலத்தை கணக்கிட சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு மின் முனைக்கும் நடுவில் உள்ள பாயிண்ட்டை நான் ஓனி எடுத்துக்கிறேன். இந்த இதிலேருந்து பாசிட்டிவ்க்கு உள்ள டிஸ்டன்ஸை ஏனும், இதிலேருந்து நெகட்டிவ்க்குள்ள டிஸ்டன்ஸை ஏன்னு எடுத்துக்கிறேன். சென்டர்லேருந்து இந்த சிங்கிற பாயிண்டில் ஏற்படுற டோட்டல் மின்புலத்தை நான் ஆறுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மின் இருமுனை அப்படின்னா என்னென்னா, இரு சமமான எதிரெதிர் மின்னோட்டங்கள் மிகச்சிறிய இடைவெளியில் பிரித்தெடுக்கப்பட்டால், மிக சமமான எதிரெதிர் மின்னோட்டங்கள் மிக சிறிய இடைவெளியில் பிரித்தெடுக்கப்பட்டால் அவையே மின் இருமுனை ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நேர்மின் முனைக்கான மதிப்பையும் எதிர்மின் முனைக்கான வேல்யூவையும் கண்டுபிடிக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நேர்மின் முனையோட மின்புலம் E plus is equal to 1/4πε0 Q divided by R minus A whole square P vector. ஆக்சுவலி P vector அப்படின்னா என்னென்னா, இந்த அச்சுக்கோடு பார்த்திங்களா, இது எந்த திசையில் பயணிக்குதுன்னா P வெக்டாருங்கிற திசையில் பயணிக்குது. அதே மாதிரி நேர்மின் முனையோட மின்புலம் என்னென்னா 1/4πε0. ε0 அப்படிங்கிறது எவ்வளோதான் அக்செப்ட் பண்ணிக்குது, பெர்மிட் பண்ணிக்குது அப்படிங்கிறதுக்கானது தான். க்யூவுங்கிறது இந்த சார்ஜ் டிவைடட் பை இப்போ R மைனஸ் A ஹோல் ஸ்கொயர். அப்படின்னா என்னென்னா, ஆறுங்கிறது ஓக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸு. ஸோ இந்த பாசிட்டிவ் மின்புலத்தினால சிக்கு எவ்வளோ மின்புலம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆறிலேருந்து இந்த ஏவை கழிச்சிட்டோம்னா எனக்கு கிடைச்சிரும் சி இந்த நேர்மின் முனைக்கும் சிக்கு உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ அதனால் இதிலேருந்து எவ்வளோ மின்புலம் வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த எதிர்மின் முனைக்கும் சிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோனா, இது வரைக்கும் 6. ஸோ இந்த ஏவோட ஆட் பண்ணோம்னா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். ஸோ அதை தான் இங்கே போட்டிருப்பாங்க. 1/4πε0 QR plus A ஹோல் ஸ்கொயர். P வெக்டார் திசையில் தான் ரெண்டும் பயணிக்குது. ஸோ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, மொத்த மின்புலம். ஏன்னா மின் இருமுனையினால் உருவாகும் மின்புலம்ங்கும்போது எனக்கு டோட்டல் மின்புலம் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் இந்த பாசிட்டிவ் மின்புலத்தையும் நெகட்டிவ் மின்புலத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q divided by R minus A whole square. Similarly இந்த நெகட்டிவோடதை எழுதினீங்கன்னா 1/A மைனஸ்னா நெகட்டிவ் எப்போவுமே அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதனால் இது மைனஸ் 1/4πε0 Q divided by R plus A whole square. ஸோ இதில் காமன் டேர்ம் என்ன, 1/4πε0 ரெண்டுமே காமனாக இருக்குது, க்யூவும் காமனாக இருக்கும். ஸோ அதை நம்ம காமனாக வெளியே எடுத்துடுறோம். 1/4πε0 into Q. பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குன்னா 1 இருக்கதா அர்த்தம். 1/R minus A whole square மைனஸ் இந்த டேர்ம் 1/, இது ரெண்டு வெளியே போயிடும், R plus A whole square. ஸோ பேலன்ஸ் நம்ம எப்படி எழுதிக்கிறோம், இந்த டேர்மில் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ ரெண்டுத்துலேயுமே காமனாக R minus A ஹோல் ஸ்கொயர் எடுத்துகிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே R plus A ஸ்கொயர் வந்துடும், இங்கே R minus A ஸ்கொயர் வரும். அதை நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இந்த டேர்மில் நம்ம A plus B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி சப்ஸ்டிடியூட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் ப்ளஸ் 2AR. அதே மாதிரி இந்த டேர்மில் இங்கே மைனஸ் ஹோல் ஸ்கொயரில் இருக்குது, அதை நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே பண்ணிங்கன்னா R ஸ்கொயர் மைனஸ் R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் மைனஸ் 2AR அப்படின்னு இருக்கும். ஸோ மைனஸை நீங்கள் உள்ளே விட்டு பெருக்கும்போது மைனஸ் R ஸ்கொயர் ஆயிரும், இங்கே மைனஸ் A ஸ்கொயர் ஆயிரும், இங்கே ப்ளஸ் 2AR ஆயிரும். இங்கே ஆரும் ஏன்னா மைனஸ் ஆரும் ப்ளஸ் ஆரும் கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் A ஸ்கொயரும் மைனஸ் A ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இங்கே ஒரு 2ARம் இங்கே ஒரு 2ARம் இருக்கும். ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 4AR. ஸோ அதுதான் இங்கே வந்திருக்கும். ஸோ பேலன்ஸ் 1/4πε0 Q into 4RA divided by
ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இந்த டேர்ம்ஸில் ஹோல் ஸ்கொயர். இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க என்னன்னா, இந்த ஆறுங்கிறது ரொம்பவே பெருசு, ஏங்கிறது வந்து ரொம்ப சின்னது. நீங்கள் இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர் ரொம்ப பெருசு, ஏ சின்னது. இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு அண்டா சட்டியில் சாப்பாடு ஆக்கும்போது ஒரு பருக்கை வந்து சின்னது தானே, ஹோலை பார்த்தீங்கன்னா ஆறுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பருக்கையை ஏன்னு வச்சுக்கோங்க. ஒரு பருக்கை குறைஞ்சாலும் ஆரோட மதிப்பு குறையாது, அதுதான் இங்கே அதுபடி தான் போட்டிருக்காங்க. ஸோ ஆர் ரொம்ப பெருசு, ஏ ரொம்ப சின்னது, அதனால் ஆரை வந்து நம்ம ஏ வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ இது எப்படி வரும், ஆர் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஆர் பவர் 4ஆக இருக்கும், இங்கே ஒரு ஆர் இருக்குது. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆர் பவர் 3ன்னு இருக்கும். அதை தான் கீழே சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த ஈக்குவேஷன் எழுதுங்க. 1/4πε0 க்யூவை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த 4 இங்கே வந்து 6 கேன்சல் ஆயிரும். ஸோ 4ஏவை நான் 2 × 2ஏன்னு பிரிக்கலாம். ஏன்னா இந்த 2 2 பிரிக்கினீங்கன்னா 4ஏ தான். க்யூவை நான் உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஃபார்முலா பிரகாரம் இந்த 2a 2a இந்த 2a ப்ளஸ் இந்த q ஈக்குவல் டு p வெக்டார் திசையில் தானே பயணிக்குது. ஸோ இதை நான் p வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஈக்குவேஷன் வில் பிகம் 1/4πε0 2 × இந்த 2 × 2a × q, இதை வந்து நான் p வெக்டார் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ E total is equal to 1/4πε0 2 × p வெக்டார் டிவைடட் பை r கியூப். இதுதான் ஒட்டுமொத்த மின்புலம் p வெக்டார் திசையில் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட கேட்டது மொத்த மின்புலம், அதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்த்தது மின் இருமுனையின் அச்சுக்கோட்டில் மின் இருமுனையால் உருவாகும் மின்புலம். தேங்க்யூ.